விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. நீங்க விளையாடின விளையாட்டு வினையாகலிங்க. விதி ஆயிடுச்சு, நம்மளுக்கே விதி ஆயிடுச்சு. கால்ல கொலுசு கட்டி கவலை இல்லாம சிரிச்சு விளையாடிட்டு இருந்தியே, இன்னைக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் காட்டுல விடுறதுக்கா தாய் மாமன் சீர் செய்ய வராரு. நீ சிரிச்சது போதும் கண்ணு, என்ன நாமெல்லாம் பொண்ணு. அசலட்சுமி, நீ பெரிய மனுஷி ஆச்சியாமா. மாம வண்டியா சீர் கொண்டு வருது, வா. அட வா பிள்ளைங்க. நான் தான் முதல் மேல வரணும், சீக்கிரம் வர. அட மூத்திர போக தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டிய. ஐயா, நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரில வந்து நிக்கிற. இருந்து என்ன பண்றது, இன்னைக்கு பெரிய மாமனை பார்த்தா நீ வேட்டியோட ஒண்ணுக்கு போற. கோடி ஜப்பான் மூக்கி. இந்த பொறி மூட்டை உடம்புக்கு உன்னை அவத்தான் கட்டிக்குவாளோ. இந்த மாதிரி அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடுப்பா. என்னடி ரூபாய்க்கு 4 மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டார? மாலை யார் வாங்கினா என்ன கண்ணு, நமக்கு அமையர் தான் அமையும். நீ போடுப்பா. முதல்ல என் கையால மாலையை போடுறேன், நாளையில இருந்து அதிர்ஷ்டத்தை பாரு. மாலையை போடு.
நான் சொல்றது கேளு, பேசாம வீட்டுக்கு போ. ஏண்டா தாலி ஏட்டுன்னு பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற? அம்மா! ஏய், அவளை உள்ள போய் படுக்க சொல்லு. ஏனுங்க உங்க மண்டையில என்ன புழுவேறி போச்சா? எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னா எது வேணா பண்ணலாங்கிறதா? என்ற மகன் வாயில்லா பூச்சா போயிட்டான்னு வச்சதெல்லாம் சட்டமாக்கி பழகிட்டீங்க. இந்த உலகத்துல படிக்காம இருந்தாதாங்க அடிப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல என்ற மகன் படிச்சதுக்காக போட்டு அடிச்சீங்களே, ஏன்னு கேட்டதுண்டா? 500 ஏக்கரா நஞ்சைக்கும் அரிசி மில்லுக்கும் தான் அதிபதி. ஆனா அவன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து வளர்த்திருப்பீங்களா? இதெல்லாம் எப்பாவது நான் தட்டி கேட்டதுண்டா? ஏனுங்க தட்டி கேட்கல? தட்டி கேட்டா என்ன தள்ளி வச்சிருவீங்களோன்னு உங்க மேல இருக்கிற ஆசையில என்ற மகனை நான் தள்ளி வச்சு தாலாட்டு பாடி பழகிட்டேன். அது உங்களுக்கு மறந்து போச்சுங்களா? இப்ப இந்த பொண்ணோட நிலைமையுமா மறந்து போச்சு? வேண்டாங்க, வேண்டாங்க. பச்சை குழந்தைங்க, வயசுக்கு வராத குழந்தைங்க. பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லி இவ கழுத்துல தாலி ஏற வச்சுட்டீங்க. பொழைக்கிறதுக்கு முன்னாலே விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு குழந்தைய பாட ஏற வச்சிடாதீங்க. வேண்டாங்க. வடிவு, உனக்கு வயசானதுனால படபட பதிமாயி போச்சு. போய் படுத்து தூங்கு. ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு பாதர், விளையாடிட்டு இந்த வெட கொஞ்சம் பாதர், இப்படி அநியாயமா கூப்பிட்டு வந்து தாலி கட்டி போட்டாங்க. இந்த அரமனை நாசமா போகணும். பொருடா புகார் கொடுத்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் வருவாரு, அப்புறம் வேடிக்கைய பாரு. ஆமா சூச, அண்ணனும் அண்ணியும் பழகிறதுக்கு நீதான் ரூட்டு போட்டு கொடுத்த, மறுபடியும் நீதான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பெரிய சிலையே செஞ்சு வச்சிடறோம். வத்த உடம்பா இருந்தா வசூல் பண்ணி செலவு வச்சிடலாம். ஆனா சூசைக்கு செலவு வைக்கணும்னா திருப்பதி மலையை குறைஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. மூட் அவுட் பண்ணாதடா. சூச, இன்ஸ்பெக்டர் அரமனை கூட வராரு. செட்டப் கிட்ட பண்ணிட்டாரா? அரிசி பருப்பு பீடி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. போடா, உதையே கொடுத்து கூட்டிட்டு வருவார். மணி ஃபாதர், நீங்கள் கொடுத்த புகாரை நான் கண்டு அரமண வீட்டில் அப்படி ஒரு தப்பு நடந்துட்டில்ல? అవును సూస, అక్కడ ఏమీ గలట లేదండి. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் அவர் மகனோட இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கு. இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், ఈ లోகத்தில் 195 பேருக்கு ఇష్టం ఇல்லாமல் தான் కళ్యాణం நடக்குను. இதுകൊണ്ടാ நீங்கள் புகார் கொடுத்து? అవునండి, మీ పుகாర్లో స్ట్రాంగ్ లేదండి. அரண்மனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 14 வயசு கூட ஆகல. சட்டப்படி 18 வயசு ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஃபாதர், போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு 13 வயசுதே ஆகி, அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம், பொண்ணுக்கு 15 வயசுதே ஆகி. இதை விட போய் ரிப்போர்ட் செய்யும்? சப் இன்ஸ்பெக்டர், நம்ம காந்தி கண்ணாடாகும் போது அவர் வீட்டுக்காரிக்கு வயசு 12 11 வேண்டுமாதா. அப்ப அவர் மேல யாரும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பொழப்பு இருந்துச்சு. இப்ப எவனுக்கும் பொழப்பு மாதிரி ஒண்ணும் கிடையாது. அதனால ரிப்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதாலதான் இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர், அப்போ பேச்சு வேற மாதிரி கிளம்புது. நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க. பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கிறோம். ஏன் ஜாமி, என்னவோ ஏமாத்துன்னு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலாம்னு அரவணை மனசு கிடந்து அடிச்சுக்குது.
காத்து மாத்தி அடிச்சா கதையே மாறி போயிடும் ரத்னவேலு. நினைச்சதை நிறைவேற்றிட்டோன்னு சிரிச்சுக்காத. என்ன கணக்கு இது வில்லங்கமா போச்சு இது. நம்ம ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாரு. ஏமாத்தின்னு சொல்லி போட்டீங்க, அது எப்படின்னு வேணுமில்ல? ஒண்ணும் தெரியாது அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சது ஏமாத்து வேலை இல்ல? யாரு அவளா? ஒண்ணும் தெரியாதுவா. ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது 500 ஏக்கரா அரமண மகனை தேடி பிடிச்சாலே அவளா? ஒண்ணும் தெரியாதுவா. என்ற கண்ணை பாக்குறதுக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமண வாசலுக்கு சோடி போட்டு கூட்டு நிறுத்தினால அவளா? ஒண்ணும் தெரியாதுவா. என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவையா. உன் பையனை பையன் மாதிரி வளர்த்திருக்க, பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க. அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான். அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய? அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாயா? அன்பு பாசம் இதெல்லாம் இறக்கம் உள்ள மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும். நம்மளுக்கு புரியாதுங்கிறியா? புரியாது. சம்சாரத்தை கட்டி சல்லாவத்தை பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பெத்து போட்டுருக்கிற நம்மளுக்கு தெரியாத பாசம் சாமியார் ஆயிட்டு வந்து நிக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சோ? கடைசியா சொல்றேன், நான் பெத்த பையனுக்கு எவ்வளவு கட்டி வைக்கணும், எவ்வளவு வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பையன் நினைச்சுக்காத. ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்க. அதுக்கு ஊரு பேரு தெரியாதவெல்லாம் உறவுன்னு வந்துட்டா இந்த அரமனை உயிரோடு இருந்து புண்ணியமில்ல சூச, புண்ணியமில்ல. ரத்னவேலு, சொத்து உன் பக்கம் இருக்கலாம், ஆனா சத்தியம் என் பக்கம் இருக்கு. மறுபடியும் சந்திக்கும் போது இந்த சூசை யாருன்னு தெரிஞ்சுப்ப, இயேசுவை யாருன்னு புரிஞ்சுப்ப. போ போ, சவால் விட்டுட்டா போற போ. என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெட்னஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விழாவாரியா டீடைலியா சூசை என்கிட்ட சொல்லிட்டார். ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசை சொன்னாரு. அது சரி, ஒரே நாள்ல 2 அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே. நீ எப்படி பிறந்த? 2 அறிவாளிங்க ஒன்னா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும்போது 2 ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க என் பிரசன்ட். கைய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க என் பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட் பிரசன்ட் பிரசிடென்ட். சரி குடியா. ச்சே, மீண்டும் வேட்டியா? கிரேசி. ஆமா, இது ஏது உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல. எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரும் சேலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? சீக்கிரம் வாயா. வந்துட்டேன். திரும்பி பாருங்க. ஏன் வைக்கப்படுற? ஆண்டவன் கொடுத்த ஒரிஜினல் பர்த்டே ட்ரெஸ் இதுதான். நிர்மலா, நிர்மலா, ஊர் வந்துருச்சு, வா போலாம். வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லா 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 லா. வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லா 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 லா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லா 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 லா
குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலை முழுகு லா 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 லா. ஊருக்குள்ள திருவிழா உலகம் எல்லாம் அரமண வில்லங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்களா கணக்கு இல்லைங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்காத்தா வாங்க. ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடடே, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்ட புள்ளையாச்சே, சட்டு புட்டும் தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலையா வேற இடத்துலையா? அதாவது காலகாலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி. இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா. நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பறத்து குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாட்டு ஒத்தாசு பண்ணோன்னு. வா, ஏன் அங்கேயே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதுதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்தது. வம்சம் தலைக்கணும் பொண்ணு தொட்டு போட்டுனாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும். கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவன் காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை நான் சொல்லல கணக்கு இவங்க நல்லவங்க.